Hi friends, நான் உங்கள் ஆர்ஜே டிலா. இப்போ நம்ம எங்கே இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் கல்லடி அங்கட உதயம் விழிப்புணர்வு சங்கத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இப்போ திடீரென இன்றைக்கு தான் முதல் இருந்து வீடியோ எடுக்கிறேன். எதற்காக வந்திருக்கேன்னு பார்த்துறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து டிசேபிள் டே வந்து இங்கே கொண்டாடினவங்க. டிசேபிள் டேன்னு சொல்லக்குள்ள வந்து மாற்றுத்திறனாளிகள் தினம். அது வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. ஓகே, அப்போ பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உதயத்துக்கு முன்னாலே காய்ச்சி நான் இப்போ வந்து உதயத்துக்குள்ளேயே வந்துட்டேன். உதயத்துக்குள்ள ஒரு மண்டபம் இருக்குது. அதுல இவர்த்துக்கிட்டாண்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடந்தது. அப்ப அடுத்துக்கிட்டா வந்து பேசுறேன். என்னன்னு சொன்னாங்க, பிளான் வந்து காலையிலேயே வந்து வீட்டை இருந்து வரக்குள்ளே வலிக்கு எடுத்து வீடியோ எடுத்துட்டு வரணும். அதுக்கப்புறமா இங்க இருந்து ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சிக்கலா போயிட்டேன்னு சொன்னா நான் வெளிக்கு லேட் ஆயிட்டு அதனாலதான் முன்னுக்கு எடுக்க இல்லை. அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு மற்ற அந்த வேலையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள நான் வந்து ஜல முன்னுக்கு நின்று பேசி கொண்டிருக்கிறேன். மாற்றுத்திறனாளி கல்தினம் அதுதான் வந்து டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வந்து நடக்குது. அதைத்தான் வந்து இன்றைக்கு ஒரு டேட் எடுத்து எல்லாருக்கும் லீவ் நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே. அப்ப இன்றைக்கு ஒரு டேட் எடுத்து தான் செஞ்சது. இதுல வந்து நிறைய பேச்சுகள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி, அடுத்து வந்து விருந்தினர்கள், மற்றது வந்து எங்களுடைய மாற்றுத்திறனாளி எல்லாரும் சொல்லக்குள்ள வந்து முக்கியமா வந்து பிளைண்ட் ஆக்கள், கண் பார்வை குறைவானவர்கள் தான் வந்து எங்களுடைய உதயம் விழிப்புணர்வு சங்கம் தானே. அதுல வந்து அவங்க தான் இருந்தவங்க. ஆனா வந்து இது மாற்றுத்திறனாளிகள் வந்து சொல்லக்குள்ள வந்து அனைவரும் அடங்குவாங்க. வாய் பேசாதவங்க, காலையில கையில்லாதவங்க, கண் தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அடங்குவாங்க இதுக்குள்ள. இதை பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க, கவிதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல நாங்க வீடியோ எடுத்திருக்கோம். இதுல வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளோ இல்ல ஒரு அளவானதை போடக்கூடிய மாதிரி இருக்கோம். போடுவேன், பாருங்க கண்டிப்பா. பார்த்துட்டு எப்படி இருக்குது, இனி நான் ப்ரோக்ராம் நடந்து அவங்க வீடியோ எடுத்து போடணுமா, எங்கட பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பாட்டுகளை வந்து இதுல போட இயலாது. என்ன சொன்ன கரோக்கியோட பாடுறதால வந்து காப்பிரைட் ஆகும். அதை வந்து ஆர்ஜேடிலா டிக்டாக்ல வந்து போடுவேன். நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பா அதையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்காங்க. மதியம் வந்து இன்னைக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப சாப்பாடும் கொடுக்க என்ன மைக்ல கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதோட வந்து நினைவு பொருளாக வந்து கிஃப்ட் வழங்கினாங்க. அப்ப ஒரு சிலருக்கு தான் வந்து மேடையில கூப்பிட்டு கொடுத்தவங்க, மற்றவர்களுக்கு வந்து டைம் போடாதானே, அதனால அதையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வரீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில நமக்கு சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். எல்லாம் வல்ல இறைவனின் தாழ்படுவது. மாற்றுத்திறனாளிகள் யார்? இவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றனர்? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வளர்முக நாடுகளில் கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் என்ன? எங்களது வளர்ச்சி அடைந்து வரும் நாட்டில் கொடுக்கப்படும் சலுகைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக பார்த்தமாக இருந்தால் நிச்சயமாக எங்களது விசேட தேவையுடையவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் எமது நாட்டில் அரசாங்கத்தாலும் கொடுக்கப்படுவதில்லை. அங்கு வாழும் சகல புலன்களும் தெளிவாக சரியாக உள்ள பிரஜைகள் மூலமும் கொடுக்கப்படுவதில்லை. நாங்கள் இவ்வாறான ஒன்று ஊழல்களில் தரிசன பாடசாலை நடத்துகின்ற நிகழ்வுகள், உதயம் விழிப்புணர்வு சங்கம் நடத்தும் நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் போது மட்டும் எங்களது அனுதாபங்களையும் ஆதரவையும் தெரிவிக்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே சமூகத்தில் அந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு சவால் மிக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மாற்றுத்திறனாளிகள் உருவாக்கப்படுவது சிலர் பிறப்பிலிருந்து உருவாகின்றார்கள். சிலர் பிறந்த பிறகு இடையில் ஏற்பட்ட விபத்துக்கள், சுகவீனங்கள், நோய்கள் காரணமாக ஏற்படுகின்றார்கள். தரிசனத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக விஞ்ஞான பாடத்தை கற்பிக்கின்றேன். இங்குள்ள மாணவர்கள் சகலரும் என்னுடைய மாணவர்கள். அவர்களுடைய கற்பிக்கும் போது
நான் அவர்களிடமிருந்து பல பாடங்களை படித்திருக்கிறேன். அவர்களுக்கு இந்த நிலைமை எவ்வாறு ஏற்பட்டது என்பதை அவர்கள் மூலம் நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு அது எப்படி நடந்தது, இயற்கையிலே வந்ததா அல்லது இடையில வந்ததா என்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த மாற்றுத்திறனாளிகள் சிலர் தங்களுக்குரிய குறைபாடுகளை எண்ணி உலகத்தை ஒரு வெறுப்போடு உற்று நோக்குகின்றனர் ஒரு சிலர். ஆனால் பலர் அதை தந்த சவால்களாக ஏற்றுக்கொண்டு காலில் போட்டு மிதித்து தன்னம்பிக்கையுடன் இன்று பல்வேறுபட்ட உலகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடந்து கொள்கின்றார். அந்த வகையில் அமெரிக்க நாட்டில் ஒழுங்காக பிறந்த ஹெலன் கெல்லர் என்ற ஒரு பெண் தனது இளவயதில் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக தனது கேட்டல் புலன், பேச்சு ஆற்றல், விழிப்புலன் இது மூன்றையும் இழந்த பிற்பாடு தன்னம்பிக்கையோடு அவர் பல சில நன்மைகள் செய்யக்கூடியவர்களின் உதவியால் கற்று தேர்ந்து உலகின் முதலாவது பட்டதாரியாக மாறியது மட்டுமல்ல, தனக்கு ஏற்பட்ட நிலைமையின் காரணமாக இந்த உலகத்தில் உள்ள உபாரானவர்கள் சமூகத்தில் ஒரு சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாடகங்கள், திரைப்படங்கள் மூலம் இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஊட்டியதோடு கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேலாக அந்த 40 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று இந்த தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்டுள்ளார். இன்றும் ஜூலை 27ஆம் தேதி அவர் பிறந்த தேதி அமெரிக்காவில் அது விசேடமாக அவருடைய விசேட தினமாக கொண்டாடப்படுகிறது. நாங்கள் இவ்வாறு உலகத்தில் உள்ள சகல மாற்றுத்திறனாளிகள செயற்பாடுகளையும் திறமைகளையும் பற்றி கதைக்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்வை நடத்தும் மாணவர்களுக்கு விழிப்புலன் குன்றி அல்லது அற்றதாக காணப்படுகிறது. இங்கு நடக்கும் சகல நடவடிக்கைகளையும் அவர்களை மேற்கொள்கின்றார்கள். இதை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. உதாரணமாக ஒரு வங்கிக்கு செல்கின்றார் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளி வெள்ளை பிரம்ப கொண்டு உதாரணமாக ஒரு விழிப்புணர்வு இல்லாத வெள்ளை பிரம்ப கொண்டு போகும்போது உண்மையிலே நாங்கள் என்ன செய்வோம், அங்க உள்ளவர்கள் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, அந்த உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணியை அவர்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அந்த மனப்பாங்கு எமது நாட்டில் இல்லை. இந்த அரசாங்கத்தில் சிஸ்டம் சேஞ்ச் மாற்றம் என்று சொல்கின்றார்கள். ஒரு அளவுக்கு ஒரு தொழில் விட்டுறக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நியமன எம்பியாக ஒரு பார்வையற்ற ஒரு நபரை எம்பியாக மாற்றியிருக்கிறது. எங்களுக்கு ஒரு நல்ல சமூகமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த மாற்றுத்திறனாளிகள் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த அரசாங்கம் சகல தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செலவு செய்கின்றது. அவர்கள்தான் அந்த கோடீஸ்வரர். ஆனால் இங்கே ஒரு சம்பத்தாளர், ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஒரு நபர்களாக அவர்கள் காணப்படுகின்றனர். இந்த நிலை மாற வேண்டும். எங்களுக்கு தெரியும், சமூகத்தில் தரிசனம் என்ற ஒரு பாடசாலை இருக்குது என்று எல்லாருக்கும் ஒரு பேமஸாக ஒரு அளவுக்கு தெரிந்தபடி முதல் ஒரு வகுப்புல 5 பிள்ளை, 4 பிள்ளை, 3 பிள்ளை, 6 பிள்ளை, 8 பிள்ளை இந்த ஒரு கட்டம் இருக்கு. இப்ப 2 பிள்ளை, 1 பிள்ளை.
இந்த வகுப்புகளில் காணப்படுற பிள்ளைகள் மொத்தம் 14-15 பிள்ளைகள் அளவுலாம் இப்ப காணப்படும். காரணம் என்ன? எங்களது ஊர்கள்ல மூலைகள்ல பார்வையற்ற மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பிள்ளையான கற்பித்தல் அங்க பூத்தப்படுது. இவர்கள் அங்க போனால் பழுதா போவார்கள், அது படிக்க மாட்டார்கள். அது நம்மட பிள்ளைய நாம பார்வை தெரியாத பிள்ளைய நம்ம பிள்ளை வளர்க்க வேணும், இப்படி எல்லாம் விடக்கூடாது அப்படி என்று சில மேலாதிமார் எங்களோட ஊர்ல இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த மேலாதிகளோட கதையை கேட்டு இந்த பெற்றோர்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோட அந்த பிள்ளைகளை தங்களோட வீட்டோட வச்சு பாதுகாப்பு. அவங்களுடைய எதிர்காலம் என்ன? இன்றைக்கு இந்த தரிசன பாடசாலையின் காரணமா அதுல கற்பித்த பாடம் கற்றுக்கொண்ட மாணவர்களை நான் அறிய கிட்டத்தட்ட 3 மாணவர்களை தவிர ஏனைய மாணவர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக மாறி இன்று அரசு தொழில்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு தரிசனத்திலிருந்து வெளியாக வந்த பொழுது இவர்களுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு அந்த சிந்தனையின் காரணமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உதயம் விழிப்புணர்வு சங்கம். எனவே நாங்கள் ஆலயங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் உதவி தேவைப்பட்டவனுக்கு தான் உதவி செய்வோம். உதவி தேவையாளர்களும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில இந்த உதயம் விழிப்புணர்வோர் சங்கம் மற்றும் தரிசன பாடசாலை இவ்வாறான மாற்றுத்திறனாளிகள் வாழ்கின்ற இடங்கள் இந்த அரச உயர் அதிகாரிகள் அவங்கள மட்டத்துல அதுல கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இதை விரிவுபடுத்தி அவங்களுக்கு தான் முதலிடம், அதுக்கு பிறகுதான் மற்றார்கள் என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு முதலிலே இந்த நாளிலே ஒரு நல்ல நிகழ்வியை கலந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சியிலே நான் அதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காக இந்த விழிப்புணர்வு சங்கத்திற்கு இந்த மனமான நன்றி கூறுகிறேன். உண்மையில் இந்த கொண்டாடப்படுகின்ற நாட்கள் இது விவரமாக அவர்கள் சொன்னார், கிருஷ்ணகுமாரும் அதை வடிவா சொன்னார். இந்த தினங்களை ஏன் ஏற்படுத்துவதென்றால் உண்மையில 2 விஷயம். இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் அனுமதிக்கப்படுகிறது. அது நோக்கம் என்னவென்றால் உண்மையாக அந்த சமூகம், அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் சமூகம் எதிர்நோக்குகின்ற சவால்கள், பிரச்சனைகள், தடைகளை நீக்கி சாதாரணமாக சமூகத்தோடு சங்கமித்து வாழணும் என்றுதான் நோக்கம். அப்போதுதான் அந்த சமூகம் எதிர்பார்க்கின்ற ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உள்வாங்கலிலே பல தடைகள் இருக்கிறது. இதுல 2 விஷயம், ஒன்று அகவயமானது, ஒன்று புறவயமானது. அகவயமான தடை என்பது எங்களோட மனப்பான்மை. நான் சொல்ற சாதாரண மனிதர்களின் மனப்பான்மை. பொதுவாக இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை அவர்களுக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடன் சேர்ந்து அவருடன் உறவாடி அன்பு செய்து அவர்களை அரவணைத்து அவர்களை புரிந்து கொண்டு வாழ்தல் ஒரு விஷயம். அது அகவயமான விஷயம், தனிநபர் சம்பந்தப்பட்டது. புறவயமான விஷயம் உட்படுத்தல் என்று சொல்லிவிட்டு அவர்கள் உட்படுத்துவதற்கு ஏதுவான அக்சசிபிலிட்டி சொல்லப்படுகிற அணுகும் வசதிகள். உண்மையில இவர்கள் எங்கேயும் எப்போதும் எங்கும் செல்லக்கூடிய அணுகும் வசதிகள் இருக்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக அது உண்மையில ஆக்டிவ் இருக்கிறது. ஆனால் ஒரு சில திணைக்களம் தவிர அநேகமான திணைக்களங்கள் 99 விதமான திணைக்களங்கள்ல மாற்றத்தினால் விசேட தகுதி உள்ளவோ சென்று ஏறி இறங்கி போய் வரக்கூடிய அந்த வசதிகள் இல்லை. அவர்களுக்கான விசேட கழிப்பறைகள் இல்லை, விசேட போக்குவரத்து பிரச்சனைகள் இல்லை, மற்றும் விசேட ஓய்வு நிலைமைகள் அப்படியெல்லாம் இல்லை. இதுதான் நாங்கள் உண்மையாக பின்னுக்கு தாக்கி கொண்டுள்ளோம். உண்மையில ஒரு நல்ல சகுனம் இது. இந்த முறை என்னென்னால் நம்ம அரசியல்வாதி இல்லை, ஆனால் நல்ல விஷயங்கள் நாங்கள் சொல்லலாம் மூலமே ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது, நல்ல மாற்றம். அது குறிப்பாக இந்த விசேட தேவை உடையவருக்கான மாற்றம். இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றிலே இந்த முறை ஒருவர் தேசிய பட்டியலில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் செய்யப்படுகிறார். சுகத் வசந்ததி சில்வான்னு சொல்லப்படுகிறோம். 57 வயது. அவர் பட்டதாரிகள் பார்வையற்ற பட்டதாரி சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். அவரை சும்மா எடுக்கவில்லை. உண்மையில அரசாங்கம் நல்ல வடிவாக
ஒரு விசேட தேவைக்குள்ள என்னென்ன தேவையோ அசிஸ்டிவ் டிவைஸோட அவருக்கு வடிவா அவருக்கு அங்க பார்லிமெண்ட் வந்து இருந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் ஊடாக அந்த ஓட் பண்ற விஷயங்கள், அவர் சைன் பண்றது, அவர் இருக்கிறது எல்லாம் செய்து இருக்காங்க. ஆகவே இது நல்ல ஒரு சகுனமா இருக்கிற காரணத்தால உண்மையிலே எதிர்காலத்துல நாங்கள் நல்ல பலனை அடையலாம் என்று நான் நினைக்கிறேன். உலகத்தை பொறுத்த மட்டும் 1.3 மில்லியன் பில்லியன் மக்கள் 1.3 பில்லியன் மாற்றுத்திறனாளிகள். இலங்கையில 1.7 17 லட்சம் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விழிப்புணர்வு தேவையுடையவர்கள், அதாவது விழிப்புணர்வு அற்றவர்கள் 48 மில்லியன் உலக அளவில் இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரை 127,000 என்று சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது கணிசமான தொகையினர் எங்களிடம் இருக்காங்க. அப்ப கணிசமான தொகையினர் இருந்தால் அவர்களுடைய தேவை, அவருடைய விருப்பம், அவருடைய அபிலாசைகள் இதுகளை ஒரு உள்வாங்கி அதனை புரிந்து அந்த நிலைமை நடக்கின்ற போது உண்மையில இந்த முரண்பாடு என்று வராது. அதிகமாக எங்களிடம் சிலர் நினைப்பார்கள், இவர்களுக்கு அதிகமாக கோவப்படுவார்கள் சொல்வார்கள். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் கோவப்படுவார்கள். நான் சொல்ல உண்மைதான். என்ன காரணம் என்றால் அந்த புரிதலை தடையை ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு அந்த இயல்பாக போகிறது. பிழை யார் என்றால் சாதாரணாக்கள் தான் அந்த பிழை. ஏனென்றால் ஒருவரை சரியாக புரிந்து கொள்வதற்குரிய பக்குவ நிலையை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் செய்யலாம். சாதாரண விஷயம் இல்லை. நீங்க நோமலாக எங்களுக்கு பெருமையா இருக்கு. நான் போராட்டம் பெருமையா சொல்றேன். எங்களோட பிள்ளைகள் இந்த உதயம் விழிப்புணர்வு சங்கத்தை கொண்டு வந்து உண்மையிலே நல்ல நட்பேர் எடுத்துக்கிறாங்க. எப்பயும் ஒரு 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 எண்ணக்கரைன்றது கன்சன்ட்ரேஷன்ன்றது அப்படி இருக்கின்ற போது சப்கன்சன் நினைவடியில போயிருந்து அப்படியே 24 மணித்தியாலும் அது அப்படி ஒர்க் பண்ணி கொண்டு வடிவம் அன்பியான வந்த வழிதான் நீங்க சொன்ன தோழிப்பட்ட. சரி, இப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், இந்த லண்டன்ல யூகே பார்லிமெண்டத்துல டேவிட் பிளாங்கெட் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வு 2012 அவர் கல்வி அமைச்சராக பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் தான் இருக்கார் பார்லிமெண்ட். அவர் ஒரு நாயத்தான் அவருக்கு ஒரு கைடா வைத்துக் கொண்டு முழு நிர்வாகம் செய்தார். சரி, அதே மாதிரி எங்களோட பிரபாகரன் என்று சொல்றவர் இருந்தவர். அவர் இலங்கை நிர்வாக சேவையில சித்தி அடைந்து கிழக்கு மாகாண சமூக சேவை திணைக்களத்தின் உதவி செயலாளராக இருந்தவர். ஆகவே முடியாத ஒன்றும் இல்லை. எங்களோட பிள்ளைகிட்ட கணக்கு இருக்குது. ஆகவே அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களை ஒரு நல்ல தயாரிப்பு ஒரு விரக்தி இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக பயன்படுத்துற போது உண்மையில நாங்கள் முன்னேறலாம். அந்த அடிப்படையில தான் இந்த விழிப்புணர்வு சங்கம், உதயம் விழிப்புணர்வு சங்கம் உருவாகிறது. அது இங்க இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற விழிப்புணர்வு தேவையுடைய சகலருக்கும் இந்த வாய்ப்பையும் வசதியையும் கொடுக்கிறது. அப்ப எங்களை பொறுத்த மட்டும் உண்மையில என்னென்னால் எல்லாரும் சமமான விஷயம் வேறுபாடு இல்லை. எல்லோரும் சமமாக இருக்கணும். சமமாக இருக்கிறதுக்கு ஏதுவாக நாங்களும் உங்களை நடத்திக்கிறோம். அடிக்கடி எங்களை ஒரு சுய பரிசோதனைக்கும் ஒரு சுய மதிப்பீட்டுக்கு உட்படுத்தி ஒரு சுய சுத்திகரிப்பு உட்படுத்தணும். அப்போதுதான் நாங்களும் ஒரு நல்ல தலை நிமிர்ந்து வாழக்கூடிய எதிரியா இருக்கு. உண்மையில இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த கையேந்து நிலையில விழிப்புணர்வு இல்லை. முதல் காலத்துல நாங்கள் இந்த தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையை ஆரம்பித்த வேளையில மார்க்கெட்ல போனா இப்படியும் ஒரு 3-4 விழிப்புணர்வு இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த நிலைமை மாறிடுது. அது ஒரு நல்ல ஒரு குறிகாட்டி. ஆகவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் இன்னும் முன்னோக்கி போய்கொண்டு எல்லோரையும், அதாவது விழிப்புணர்வு சகல மாணவர்களையும் சகல பிள்ளைகளையும் ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும். உங்களுடைய சில நல்ல விழிப்புணர்வு வெளியே வரணும். உங்களோட திறமைகள் எல்லாம் வரணும். நீங்களும் நல்லா படிச்சு நீங்க எஸ்எல்ஏஎஸ் எழுதலாம். எஸ்எல்இஎஸ் அதாவது பொது சேவைகள் எல்லாத்தையும் எழுதலாம். எழுதி நீங்களும் உண்மையாக நீங்க ஆசிரியராக இருக்கிறீர்கள், அபிவிருத்தி, அதையும் தாண்டி நிர்வாக சேவைக்கோ அல்லது கல்வி நிர்வாக சேவைக்கோ அல்லது ஏனைய சேவைக்கோ இதெல்லாம் போகலாம். திருக்கைத்தொழில் திணைக்களம் சில தொழிற்பயிற்சி நடத்துது. உண்மையில அந்த தொழிற்பயிற்சிகளை நீங்க கொஞ்சம் நவீனமயப்படுத்தி வர நல்ல விஷயம் நான் கேள்விப்பட்டேன். மரபு ரீதியாக கொஞ்சம் நல்லா வருது. அதே நேரத்தில் நீங்க ஒரு வேலை செய்யலாம் என்றால் NVQ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுங்கள். அதனூடாக பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓரியன்டான, அதாவது அவங்க செய்யக்கூடிய சில தொழிற்பயிற்சிகளை அறிமுகப்படுத்துங்க. படுத்த நேரம் உண்மையில அவர்களையும் நாங்கள் அந்த இங்கிலீஷில் சொல்லப்படுகின்ற உள்வாங்கல் நிலைமையில் கொண்டுள்ளலாம்.
குறிப்பாக இவர்களுக்கு விழிப்புணர்வுகளுக்காக உண்மையில கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு. அவங்களை நீங்க வடிவா அதுக்குன்னு சொல்லி லெப எல்லாம் ஒழுங்கு பண்ணி அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணா நீங்க NVQ level 4 கொடுத்தா அது இட் இஸ் எலிஜிபிள் டு கெட் அ கவர்மெண்ட். NVQ level 4ன்றது ஒரு அடிப்படையான ஆகவே அதை நீங்க முடியுமாடா நீங்க விடமாட்டம் போடுங்க இல்லை முடியுமான்னு சொன்னா கொஞ்சம் அமல்படுத்தினால் எங்களை பிள்ளைகளும் உள்வாங்கலாம். ஒரு 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 லீவு நாளாக இருந்தாலும் உண்மையில ஒரு பரபரப்பான ஒரு விஷய நாள் அதெல்லாம் வந்திருக்கு கொடுக்கொண்டு என்னென்றால் நீங்க ஒரு விஷயம் நான் சொல்றது தயவு செய்து முதல் மைண்ட் நல்லா இருக்கும். மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சு கொள்ளணும். என்னால முடியும். நான் ஒருவருக்கும் 2வது ஆள் இல்லை. சரி, ஒருவருக்கு நாங்க கல்யாணம் தேவை. நாங்க துணிவாக தெளிவாக சரி நேர்மையாக இருந்தா வாய்ப்பு புரியவர் அப்படிதான் இங்க வந்து வாய்ப்பு. ஆகவே அன்பான பிள்ளைகளே நீங்கள் எல்லோரும் நல்லா கொடுக்கொண்டு இந்த இந்த உள்வாங்கல் சம்பந்தமான ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி போட்டு குடிக்கிறேன் நினைக்கிறேன். இந்த அமெரிக்கா ஸ்காலர்ஷிப் கொண்டு போகிற நேரம் நாங்கள் 30 பேர் ஆட்கள் போனார்கள். இலங்கையிலிருந்து நான் மட்டும்தான் போவேன். அப்ப அங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொண்டு வருவாங்க. அப்ப அங்கெல்லாம் இது என்ன பிளைட் உள்ளூரால போகும். அப்ப எல்லா நாடுகளும் வரும். நாங்களும் போனோம். போய் அங்க டெக்சாஸ்ல போனால் ஏர்போர்ட்ல விட்டுருவாங்க. அங்க முன்னுக்கு என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் பர்சனலா இது இருக்கும். அந்த ஸ்கிரீன் இருக்கும். ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ணி கூட தான் போவோம். உண்மையாக போனாங்க ஒருத்தருக்கும் அதை பத்தி தெரியாது. எனக்கு முதற்கடை நாங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோம். 30 பேர் பார்த்து ஒருவருக்கு கூட தெரியாது. அதை ஃபீல் பண்ற மாதிரி கொஞ்சம் பொறுத்து கொண்டு வந்து ஒரு 3 பிளைண்ட் பாராங்க பைக்கனோட. அப்ப நான் கண்டுட்டு இப்ப யோசிச்சு கொண்டு பாராங்க. அப்ப அவரு ஒரு ஆளும் பாராங்க. அப்ப நான் யோசிச்சேன் கூட்டி வாராள் அதை ஃபீல் பண்ண வராரு. அதை பார்த்து நாங்க செய்யறாம உண்மையில் நடந்த என்னடா கூட்டி வாராள் சும்மா இருக்கிறாரு. அந்த பிளைண்ட் பிள்ளை படிய 2 படியை நான் கடை ஃபீல் பண்றான். அப்பவும் அதுதான் பாக்குறாங்க. அப்ப என்ன கொஞ்சம் மெதுவா செய்யுங்க. அவ்வளவு போதும். நாங்க சாதாரண பிறகு அவங்களை பார்த்துதான் நாங்க ஃபீல் பண்ணது. நான் என்ன சொல்லுவாங்கடா முதல் காலம் இருந்தது சாதாரண ஆக்களை பார்த்து மாற்று கொள்ளாங்க நடக்கிற காலம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. மாற்று வலுவுள்ளவரை பார்த்து சாதாரண ஆக்கள் பின்பற்ற. நீங்கள் யார் இருந்தாலும் உங்களை முதல் நம்பணும். முதல் அவசியம் என்னால முடியும். சரி அப்படி நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழி தானா காலம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த உதவி தேவையில்லை அப்படின்ற இடத்தில் இருந்தால் சில விடயங்கள் ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் 5 பேர் தொழில்பட்டு கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுடைய ஆலோசனை சிறிய அளவில் இந்த சங்கத்துக்கு இருக்கின்றது. மற்ற எல்லா செயற்பாடுகளும் எங்களுடைய நிர்வாக சபையோடு இருக்கின்றது. இந்த உதய விழிப்புணர்வு சங்கத்திற்காக அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அவர்களால் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அவர்களால் எடுக்கப்படுகின்ற விடயங்களை கொண்டு அவர்களே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சில நேரங்களிலே இது தொடர்பான சந்தேகங்கள் அல்லது இதை நடத்த முடியுமா, சட்ட சிக்கல்கள் அல்லது வெளியிலே சமூகங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுமாக இருக்கின்ற சந்தேகங்கள் ஐய வினாக்கள் எழுகின்ற போது மட்டும்தான் எங்களுடைய ஆலோசனை இருக்கும். இந்த வாகனத்தை கொள்வனவு செய்கின்ற போது கூட அவர்களாக தீர்மானித்து சில நேரங்களில் கேட்பார்கள் இந்த தீர்மானம் இதற்கு சரிவருமா சார் என்று. நான் இந்த கிரிக்கெட் பயிற்றுனராக அவர்களுடன் இருந்து வருகின்ற நேரங்களில் அவர்களுடைய உள்மனதில் தொட்டு அந்த விளையாட்டை விளையாட பழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அவர்களுடைய உள்ள கிடங்குகளை நிறைய அறிந்தவனாக இருக்கின்றபடியால் சில விடயங்கள் முரண்பாடான விடயங்கள் ஏற்படுகின்ற போது நான் மறுத்தாலும் கூட ஆனால் அதை சரியாக்கி அல்லது அதை நடத்தி முடித்து விட்டு என்னிடம் வந்து சொல்வார்கள் இப்படி நடத்திவிட்டோம் அதில் குறைகள் இருந்தால் மன்னித்து விடுங்கள். நான் ஏனென்றால் தெளிவாக ஒரு விடயத்தை எடுத்தால் அதை நிதானமாக தெளிவாக சரியாக கொண்டு நடத்துவதில் இவர்கள் வல்லவர்கள். இது ஆரம்பம் எங்களுடைய தரிசன பாடசாலையில் இருந்த கல்வி கற்ற ஆசிரியர்கள் அல்லது அந்த வழிகாட்டலின் அடிப்படையிலே நல்ல ஒழுக்க சீலர்களாக அவர்கள் இங்கே வளர்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த சட்டத்திட்டங்களுக்கு அப்பால் ஒரு ஜாப்புக்கு அப்பால் இங்கே இருக்கின்ற நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பதுதான் இந்த உதய விழிப்புணர்வு சங்கத்தின் வெற்றி. இங்கே ஆலோசகர்கள் அல்லது நலம் விரும்பிகள் 3ஆம் பட்சமாக இருக்கின்றோம். ஆக அவர்களுடைய அந்த சுய சிந்தனை அல்லது ஒழுக்கம் தரிசன பாடசாலையில் வந்த அந்த அறிவு இவைகளை வைத்து அவர்கள் சிறப்பாக விரும்பியவாறு தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதாவது இண்டிபெண்டனாக அவர் தன்னிச்சையாக தொழிற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான
அமுக்க குழுக்கள் இங்கே செயல்படவில்லை. இந்த சமூகத்தின் அனைவரையும் இணைத்தவராக இந்த நிகழ்வில் நாங்கள் இன்று காலையில் இருந்து சரியாக அவதானித்த போது ஒவ்வொரு விடயங்களிலுமே அந்த நேர்த்தியும் நிதானமும் வெளிப்பட்டது. உண்மையாக நான் இந்த மைக்கை கூட பார்த்து கொண்டிருந்தேன். இந்த நான் கையில் வைத்திருக்கின்ற அந்த மைக்கும் அந்த அனௌன்சர்ஸ் பாவிக்கின்ற அந்த மைக்குக்கு இடையிலே அவர்கள் ஒரு வித்தியாசத்தை வைத்துக் கொண்டு இது அதிதிகளாக உரையாற்றுகின்ற மைக்காகவும் அவர்கள் தொடர்பாளர்களுக்காக அந்த மைக்கையும் அவர்கள் வேறு பிரித்து அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்கின்ற விதம் இவர்களுக்கு நிகராக வேறு ஒருவரும் இல்லை என்பதை நான் உணர்த்துகிறேன். உண்மையாக வெளிப்பட்டது போல எங்களை விட அவர்கள் எந்த விதத்திலுமே தாழ்ந்து போகவில்லை, அவர்கள் உயர்ந்துதான் நிற்கின்றார்கள் என நான் நினைக்கின்றேன். குறிப்பாக நான் இந்த 2 விடயங்களை மாத்திரம் சொல்லி எனது உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உதயம் மற்றது தரிசனம் விழிப்புணர்வுக்காக சேவையாற்றுவதற்கு திடசித்தம் கொண்டு நான் நினைக்கிறேன் இதயராஜன் அண்ணனை நான் 90-92 ஆண்டுகளிலேயே தெரியும். பழைய ஏஜிஏ சங்காரவேல் அவருடைய வீட்டிலே அந்த தரிசனம் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்காக ஜூயி ரங்கராஜா சார், ஜானந்தன் சார் போன்றவர்கள் அவர்கள் ஒரு சமூக மட்ட அமைப்பாக எந்த ஒரு அரச பொறிமுறைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு தெரியும் 92ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே யுத்த சூழ்நிலை உட்பட்டிருந்த ஒரு நிலையிலும் கூட இந்த ஒரு புத்தெழுச்சியான ஒரு புது மறுமலர்ச்சியை அவர்கள் உருவாக்கியது இன்று கிழக்கு மாகாணத்திலே இவ்வாறான ஒரு அங்கத்தவர்கள் அல்லது மாணவர்கள் பாக்கியம் செய்தவர்களாகத்தான் இருக்கணும் என்று சொன்னால் இதயராஜன் அண்ணன் போன்றவர்கள் அன்று கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த அடித்தளம் இன்று ஒரு ஆழவிருட்சமாக பலன் கொடுக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் இதிலே அவர்கள் யாருக்குமே அவர்கள் தங்கி வாழ்பவர்களாக இல்லை. ஏனென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் நம்முடைய இந்த வருஷ மௌன வாசகம் கூட இவர்களுக்கு சால பொருந்தும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் ஒரு தலைமைத்துவத்திலே ஒரு சிறந்தவர்களாக இப்ப நான் இந்த இவ்வளவு நேரம் பார்த்ததுமே அவர்கள் எதுவுமே தாங்களாக ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கவில்லை. தங்களுடைய முன்னேற்றங்களுக்கு ஒரு உதவிகளை செய்யுங்கள் என்று மாத்திரம் குறிப்பிட்டார்களே தவிர அவர்களுடைய பரிணாமம் ஒரு வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது. அதோடு கூட தரிசனம் பாடசாலையில் இருந்து அந்த பாடசாலை மாணவர்களாக இருந்தவர்கள் ஒரு தொழில்துறைக்கு அவர்களை கொண்டு செல்கின்ற இந்த உதயம் அமைப்பு அது இன்னும் ஒரு பரிணாமம் என்றுதான் கூற முடியும். உண்மையாக இவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்பு இருப்பது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாவட்டம் பெருமை கொள்கின்ற ஒரு விடயம். அதற்காக பல அரசு அதிகாரிகள் கடந்த காலங்களிலே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறுவதோடு குறிப்பாக இந்த உதயம் அல்லது தரிசனம் பாடசாலைக்கான இந்த மாணவர்களை உள்வாங்குகின்ற ஒரு விடயத்திற்காக அரச பொறிமுறை சிறப்பாக செயற்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தனித்து உதயம் தரிசனம் பாடசாலை மாத்திரம் அதற்காக முயற்சிப்பதோடு சேர்ந்து ஒவ்வொரு பிரதேச செயலக மட்டத்திலும் அந்த விழிப்புணர்வு அற்ற மாணவர்களை இனங்கண்டு அவர்களை இந்த உள்வாங்கி நான் இன்று பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோருமே பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இதுல எனக்கு கனவேற தெரியும் லோஜினி, அதே மாதிரி பிரசோபன். நான் நினைக்கிறேன் பிரசோபனை நான் 6 வயதுல முதலாக சந்திச்சிருக்கிறேன் நர்சடிபியில. சுஜீவன் போன்றவர்களை நான் பல இடங்கள்ல எனது தங்கச்சும் இந்த தீசிஸ் எல்லாம் இது சம்பந்தமாக மாஸ்டர் டிகிரி செய்தவர் என்ற வகையில இதை உங்களோட நான் கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகவே அப்படி பார்க்கும்போது அவர்கள் எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் பட்டதாரிகளாக. நினைக்கிறேன் கரமேஷ் அண்ணன் எனக்கு டைரக்ட் சீனியர் கேம்பஸ்ல. அப்படியான அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் இது ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி அடைந்த ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் இதனை வளர்த்து எடுத்திருக்கிறார்கள். அது பலனும் அதனுடைய பெறுபவரும் அதனுடைய கிரெடிட் முழுக்க இந்த உதயமும் தரிசனம் மாத்திரமே சொந்தமானது என்பதை நான் கூறிக்கொண்டு குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அரச நிர்வாகத்திலே அரச அதிகாரிகள் அரச கொள்கைக்கு கட்டுப்பட்டவர்களாக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு என்கின்ற வகையிலே நாங்கள் வளர்முக நாடுகளுக்கு
கன தூரம் பின்னுக்கு தான் நிற்கின்றோம். என்றாலும் கூட நாங்கள் கன விஷயத்திலே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறந்த பெறுபவர்களை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நான் நினைக்கிறேன், இந்த விழிப்புணர்வு அற்றோரை விட மற்ற மாற்றுத்திறனாளிகள் பாரிய ஒரு வித்தியாசத்திலே இருக்கிறார்கள். வாய் பேச முடியாதவர்கள், செவிப்புலனற்றவர்கள், மற்றது மனநல குறைபாடு கொண்டவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பும் இந்த சமூகம் மற்றும் அரசுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த விழிப்புணர்வு அற்றோர் ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஒரு சிறந்த நிறுவன கட்டமைப்பு அவர்களது கைகளில் இருக்கின்றது. அதற்காக பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் நன்றியை கூறுவதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்ட நிர்வாகம் இந்த உதயம் அதே மாதிரி கருத்தலுக்குரிய செயற்பாடுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஏனென்றால் நாங்கள் இதிலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எங்களுக்கு நீங்க சொல்லி தெரியணும் என்ற ஒரு நிலைமையில இல்லை. நாங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்தவர்கள் என்ற வகையிலே எந்த நேரமும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், எங்களை சந்திக்கலாம். உங்களுடைய குறைகளை நாங்கள் கட்டாயம் நிவர்த்தி செய்ய காத்திருக்கோம். ஓகே, அப்ப இந்த உதயம் பிளிப்ளியேட்டர் சங்கத்துல நடைபெற ஒவ்வொரு நிகழ்வையும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த சங்கம் இயங்குது அப்படின்னு சொன்னா டொனேட் பண்றவங்க ஊடாகத்தான் நல்லுள்ளம் கொண்டவங்களோட உதவியை பெற்றுக்கொண்டுதான் இந்த உதயம் பிளிப்ளியேட்டர் சங்கத்தின் ஊடாக இந்த சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. தொழில் இல்லாதவங்களுக்கு இன்னும் ப்ரோக்ராம் நடந்தா நிவாரணங்கள் ஒவ்வொன்றும் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த வகையில தான் இன்றைக்கு அரசு பொருள் வழங்குறதுக்குரிய உதவி திட்டத்தை செஞ்சிருந்தாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட மகளுக்கு அவங்களோட மகள் டாக்டருக்கு படிச்சு கொண்டு இருந்தவங்களாம் வெளிநாட்டுல படிச்சு கொண்டு இலங்கைக்கு சேவை செய்யணும்னு சொல்லி நிறைய கற்பனையோட படிச்சவங்களாம். படிச்சு முடிஞ்சு 4 மாசம் முடிஞ்சுதான் அவங்க விபத்தொண்டுல இறந்துட்டாங்களா. அது உண்மையிலேயே கவலையான விஷயம். நிறைய பேருக்கு கவலை சொன்னாலும் நம்மள மாதிரி கண் பார்வை தெரியாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாவே இருக்கு. இலங்கையில எங்களுக்காக சேவையாட்டு இருந்தவங்க அவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்களோட நினைவாத்தான் அவங்களோட அம்மா இந்த பரிசு பொருள் பண்றதுக்கான உதவியை செஞ்சிருக்காங்க. அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த இடத்துல பிரார்த்தனை செய்து கொள்ளுவோம். நான் மட்டுமில்லை, நீங்க எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சு கொள்ளுங்க. இதே மாதிரி எண்ணத்தோட நிறைய பேர் இருக்கீங்க. உங்களோட எண்ணங்கள் நல்லா, உங்களோட சிந்தனைகளும் வளரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த உதயம் பிளிப்ளியேட்டர் சங்கத்துக்கு அதாவது இந்த நிறுவனத்துக்கு நீங்களும் உதவி செய்யணும். இது மட்டும் இல்லாம நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறது, அல்லது நிறைய உதவி திட்டம், கல்வி படிக்கிறார்களுக்கு உதவி இருக்குது. அப்படி எதுவும் உதவணும் என்று சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னாலும் இந்த சந்தர்ப்பத்துல நீங்க உதவக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி உதவணும் சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. நானும் அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம யூடியூப் சேனல் ஊடாக அவங்களுக்கான உதவியையும் பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கும்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம RJDLAன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காதீங்க, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் முன்னுக்கு வரலாம். எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம சேனல் ஊடாக நிறைய பேருக்கு உதவி திட்டம் செய்ய வேண்டி இருக்குது, நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.